வணக்கம் மக்களே. சுமார் 20 வருஷம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ண போகிறோங்க. நான் 10th வரைக்கும் காஞ்சிபுரம் பச்சையப்பா ஸ்கூலில் தான் படித்தோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரீயூனியன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15th வந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் படித்தப்போ என்னென்ன மெமரிஸ் இருந்தது, எப்படிலாம் இங்கே வந்து ஸ்கூலை என்ஜாய் பண்ணோம், எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசி ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க போகிறோங்க. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தது இந்த ஸ்கூல் தாங்க. வணக்கம் நண்பர்களே. 1999 இந்த ஸ்கூலில் முதல்ல கால் எடுத்து வைக்கும்போது, 2005 10வது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஜாதி மதம் இனம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு பள்ளி பருவத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைச்ச நட்பு. அந்த வயசில் 8 ரூபா ஸ்டம்பர் பந்து வாங்க முடியாத வயசு, 150 ரூபா பேட்டு வாங்க முடியாத வயசு. அந்த 8 ரூபா பந்துக்கு பதிலாக பேப்பர் பாலை சுற்றி லப்பரை சுற்றி விளையாடுவோம். பேடு ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பந்து இல்லை, ஒரு செட்டு பந்தே வாங்கி கொடுக்க, ஒரு வண்டி பந்தே வாங்கி கொடுக்கலாம். ஒரு பேட் இல்லை, ஒரு லோடு பேட்டே வாங்கலாம். ஆனால் அந்த வயசு நமக்கு இல்லை. அந்த பள்ளி பருவம் தான் வாழ்க்கையில் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு வயசுக்கு போது அந்த பள்ளி பருவம் தான். இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்றைக்கி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷம். ஆனால் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த இந்த ஸ்கூலுக்குள்ளே கால் எடுத்தது வரைக்கும் வெளியே வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, எங்கள் வீட்டில் வந்து இப்படி ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. ஆனால் கால் எடுத்து வச்ச உடனே அந்த 6வது 10வது படித்த பையன் எனக்குள்ளே வந்துட்டான். மஞ்சா பை தூக்கிட்டு வந்த ஞாபகம் வந்துச்சு. ஓடி பூச்சி விளையாடினது, கண்ணாமூச்சி அது அச்சிக்கினது பிடிச்சிக்கினது எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம திருப்பி குழந்தையாகவே மாறிட்டோம். இன்னும் வாத்தியாரை பார்க்கும்போது வேறு லெவலு. ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் நம்மெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மெமரிஸு நம்மளை ஹாப்பியாக இருக்கும். எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, எவ்வளவோ லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. ஸோ இதெல்லாம் மீறி ஒரு நாள் ஸ்கூலுக்குள்ள வரும்போது நம்மளோட மெமரிஸை திருப்பி ரீகலெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்குது. நேரம் நமக்கு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நமக்குன்னு ஃபேமிலி ஆகிடுச்சு, குழந்தை அப்படிலாம் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து நேரத்தை நம்ம தான் இதுக்காக நம்ம கொடுக்கணும். 2005 நம்ம 10வது முடித்தோம். இன்றைக்கி 21 வருஷம் நம்ம கடந்திருக்கோம். 21 வருஷன்றது ரொம்ப பெரிய விஷயம். இன்னமும் நம்மளுடைய அலுமினி இன்னும் 25 50 நமக்கு இது கொண்டு போகணும். படிக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து 20 இயர்ஸ் ஆகிடுச்சு, எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. நம்ம வந்து இப்போ தான் இந்த மாதிரி மீட் பண்ண முடியும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து பார்க்குறப்போ நிறைய நினைவுகள் வருது. இந்த ஸ்கூலில் நிறைய இந்த பிடி பீரியடுக்காக விளையாடி போகிறது. யாருன்னா சார் வரலன்னு சொன்னால் போதும், உடனே கிளாஸ் ரூமே ஒன்றா சேர்ந்து நம்ம பிடி கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. இருக்கிற ஒரு சில பேர் வீட்டிலேருந்து பேட் எடுத்து வந்து மறைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பெஞ்ச் அடியில் வச்சுப்போம். யாருன்னா சார் பார்த்தா பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வச்சுன்னு அந்த நினைவுகள் நிறைய இருக்குது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நிறைய வந்து உட்காந்து சாப்பிட்றது, கிளாஸில் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய நினைவுகள் இப்போது எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய நினைவுகள் வருது.